கர்நாடகாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தற்போது மீட்கப்பட்டுள்ள உடல் பாகங்கள் ஓட்டுநர் சரவணன் உடையதுதான் என்பது DNA பரிசோதனை மூலம் உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் சரவணனின் உறவினர்களை நேரில் சந்தித்து நாமக்கல் ஆட்சியர் உமா ஆறுதல் கூறினார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கையை விட்டுட்டீங்களே. ஐயோ சாமி, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி இருந்தாலும் 10 வருஷத்தை விட 10 நாளா கடைசியில இல்லைன்னு சொன்னாங்களே. யாருக்கு எந்த ஒரு கெடுதலுமே நினைக்க மாட்டாங்க மேடம். ஐயோ இனிமேல் ஜாமி வர மாட்டாங்க என்னை பார்க்க. கேரளா கட்டிட்டு வந்தது. இப்ப அங்க போயிருவாங்களா? அப்ப இல்ல இங்கதான் இருப்பாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம பொண்ணுதான். இல்ல அந்த விவரமா எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். வெளியில எங்கேயுமே போறது இல்ல. வீட்டோட சரின்னு வச்சுங்களேன். அவர் வண்டிக்கு போவாரு, வீட்டுல இருக்க பையன். இந்த 8 லட்சத்தையும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா, ஏன்னா பையன் சின்ன பையனா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறாமா? நல்லா படிச்சு வரணும். அத ஒரு வங்கிக்கு இதுல ஏதோ ஒண்ணு நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நல்லா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அந்த பணத்தை உடனே செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்னாட செலவுக்கு ஏதாவது வேணும், அதுக்கு நம்ம இந்த மகளிர் திட்டத்துல பேசிட்டு ஏதாவது இவங்க பேரு போன் நம்பர் இருக்கா எனக்கு அனுப்பி நான் அவங்க அந்த ஆபீசர்களை வர சொல்றேன். உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப வெளியில எல்லாம் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ண முடியுமோ, என்ன பையனையும் பார்த்துக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தரேன். வேற இது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இங்க பட்டாளா இருக்குல்ல இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும் யோசிப்போம். இப்ப முதல்ல உங்களுக்கு ஒரு தொழில் வாழ்வாதாரம் வேணும், சரியா? அவருக்கு வயசு என்ன? அவருக்கு 55 வயசு ஆகும். அடிக்கடி போயிருக்காரு அந்த ரூட்ல? அங்கேயே தான் மேம். இந்த வண்டி இப்போ 16 வருஷமா ஓட்டுறாங்க. இந்த வண்டி தான் ஓட்டுறாங்க. கடைசியா எப்ப பேசினார் உங்கள்கிட்ட? திங்கட்கிழமை பேசினார். என்னன்னு? மழை ரொம்ப பெய்யுதுன்னு? மழை பெய்யுதுன்னு பேசினாங்களும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் இறங்கிட்டு வந்து ஒரு ரோடு மட்டும் தான் போவேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து உங்களை விட அந்த பொண்ணு நிலைமை இன்னும் கொஞ்சம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். தற்போது நாமக்கல் ஆட்சியர் உமா ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? மேலும் அவரது உடலை கொண்டு வர செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? கர்நாடக மாநிலம் கார்வாரில் உள்ள திருரு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி பெய்த கனமழையினால் திடீர் நிலச்சரிவு மற்றும் கங்கவலி ஆற்றில் காட்டாறு வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது அங்குள்ள மங்களூரில் இருந்து எரிவாயு நிரப்பிக்கொண்டு கோவா நோக்கி சென்று கொண்டிருந்த நாமக்கல் மற்றும் தருமபுரியை சேர்ந்த 3 LPG டேங்கர் லாரிகள் அந்த நிலச்சரிவு மற்றும் கங்கவலி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. அதில் நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னண்ணன் வயசு 54, கரையாம்புதூரைச் சேர்ந்த சரவணன், தருமபுரி மாவட்டம் கல்லாவியைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் நிலச்சரிவில் சிக்கினர். இதில் சின்னண்ணன், முருகன் ஆகிய 2 ஓட்டுநர்களின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் ஓட்டுநர் சரவணனின் உடல் மட்டும் கிடைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டன. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு ஒருவரின் இடுப்புக்கு கீழே உள்ள சில பாகங்கள் கிடைத்தன. அந்த பாகங்கள் சரவணனின் உடல் பாகங்களாக இருக்கலாம் என்பதால் சரவணனின் தாயாரை கடந்த 23ஆம் தேதி உத்தரகண்ட மாவட்டத்திற்கு அழைத்து சென்று DNA பரிசோதனை எடுக்கப்பட்ட நிலையில் DNA பரிசோதனை உறுதியானதால் சரவணனின் உடல் என உறுதி செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள பாகங்களை தேடி வருவதாகவும் அந்த மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சரவணனின் உடல் பாகத்தை பெற சரவணனின் உறவினர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் உயிரிழந்த ஓட்டுநர் சரவணனின் குடும்பத்தாருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். மேலும் உடல் பாகங்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும்
அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களாக லாரி ஓட்டுநர் சரவணனின் உடல் கிடைக்காத நிலையில் தற்போது சில உடல் பாகங்கள் மட்டுமே கிடைத்த நிலையில் குடும்பத்தினர் சோகத்தில் உள்ளனர். அதே போல மற்றொரு லாரி ஓட்டுநரான அந்த நிலச்சரிவில் உயிரிழந்த சின்னையன் குடும்பத்தினருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்தார். குறிப்பாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சின்னையன் மற்றும் முருகன் ஆகியோர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரண நிதி ஒதுக்கியுள்ளார். சரவணன் குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கவில்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.